ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வார வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார ராசி பலன்களை பார்க்க போறோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையான நன்மைகளையும் இறைவன் வழங்கும் நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையட்டும். மேஷ ராசி என்பர்களே, ஒரு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை செய்கிற போதும் முன்னெச்சரிக்கையோடு செய்வதுதான் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை மிகுதிப்படுத்தும். ஒரு செயலை செய்கிற போது எப்பவுமே ஒரு வேகம் உங்களுக்கு அதிகம். இந்த வாரம் எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு 2 முறை யோசித்து விட்டு செய்தால், நிதானமாக செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய அமர்வு இருக்கிறதே, இது நீங்கள் அதிக வேகம் காட்டாமல் இருந்தால் ஒரு வெற்றிகளை தருவார். சார், நான் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது சரியான நேரமானா? இது சரியான நேரம். இடமாற்றம், வேலை மாற்றம் செய்யலாம். புதுசா ஒரு வீடு வாங்கக்கூடிய சிந்தனை இருக்கு, அது சம்பந்தமான சிந்தனைகளை நான் இப்ப அதிகப்படுத்தலாமா? அது சம்பந்தமா நான் ப்ரமோட்டரை மீட் பண்ணலாமா? பிளாட் ப்ரமோட்டரை பார்க்கலாமா? இல்ல வாடகைக்கு வீடு தேர ஆரம்பிக்கலாமா? எல்லா முயற்சிகளையும் நீங்க செய்யலாம். இந்த வாரம் என்பது பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறக்கூடிய நல்லதொரு வாரம். சூரிய பகவான் இப்ப பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உங்களை காப்பாற்றக்கூடிய நல்ல வாரம். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் நடக்கும். மிகச்சிறந்த மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாரம். ஒரு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி. உங்களுடைய கடன் சுமை குறையக்கூடிய வாரம். வியாபாரத்துக்காக நிறைய கடன் வாங்கினேன், கடனை அடைக்க முடியலைன்னா இப்ப கடன் சுமைகள் குறையக்கூடிய நல்ல ஒரு வாரம். அதற்குரிய முயற்சிகள் இருப்பீங்க. இந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய சூழலும் இந்த வாரம் உண்டு. அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேரும். பலருக்கு நிர்வாக பணிகள் இப்ப கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றங்களும். பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, இந்த வாரத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தங்கள் பேச்சுக்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கு. பப்ளிக் சப்போர்ட் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சுக்கள் நாளைக்கு சிலருக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். நாளைக்கு என்றால் எதிர்காலத்தில். அதனால கொஞ்சம் கவனமாக பேச்சுக்கள் இருக்கு. அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நேர்மையா செயல்படணும். நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப 9ஆம் இடத்துல சனிக்கிழமை பகவான் இருக்கார். எனக்கு புதுசா ஒரு ஜாப் வேணும், அதுவும் ஃபாரின் கண்ட்ரியில வேணும். இப்ப நான் முயற்சி பண்ணலாமா? தாராளமா முயற்சி பண்ணலாம். நல்லா அமையும். மாணவர்களுக்கு கல்வியில கான்சென்ட்ரேஷன் குறையிறது. அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வெற்றிகள் உண்டு. நல்ல தனப்புழக்கம் இருக்கும். நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும். பகைமைகள் அகலும். வியாபாரத்தில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அதீதமாக பெரிய நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் இல்லாம அளவாக முயற்சி செய்வது நல்ல வெற்றிகளை உருவாக்கி தரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் நலத்திலே இருந்த பல்வேறு பிரச்சனைகள் அப்படி மெல்ல நிவர்த்தியாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே ஆனந்தமான செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுன ராசி என்பர்களே, நல்ல சமயோஜித புத்தி இந்த வாரம் செயல்படும். பொதுவாகவே விவேகமானவர்கள் நீங்கள். எந்த பக்கத்தில் சாஞ்சா காரியமாகுமோ அந்த பக்கம் சாஞ்சுப்பீங்க. உங்களுடைய விவேகத்திற்கும் உங்களுடைய புத்தி கூர்மைக்கும் இந்த வாரம் நிறைய வெற்றிகள் உங்களை உருவாக்கி தரப்போறது. இந்த ரெண்டும் உங்களுக்கு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி எனக்கு வேணும், அதுல எனக்கு சில தடைகள் இருக்கு. அந்நிய நாட்டில் நான் படிக்க போனேன் சார், அதுல கூட எனக்கு தடைகள் இருக்கு.
அப்படின்னு முதலராசி மாணவர்களுக்கு இப்ப நல்ல கல்வி சூழல் இருக்கும். வெளிநாட்டில் உங்களுக்கு என்ன தடை இருக்கும் அது விலகும். சிலருக்கு இப்ப பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். பல் ஈறு, பல் சொத்தை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர் நெருக்கடிகள் வந்துருத்தே நான் என்ன பண்ணுவேன், வேலையில நிறைய சிக்கல்கள் இருக்கேங்கிறவா கவலைப்பட வேண்டாம். வந்த சிக்கல்கள் தானாக விலகும். நீங்க உங்க கடமையை செய்துக்கிட்டே இருங்க, பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுல மனைவியை பகச்சிக்க கூடாது. மிகுந்த முக்கியம். உலகத்தில் யாரை பகச்சிட்டாலும் கட்டிய மனைவியை இப்ப பகச்சின்ற கூடாது. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டிய கடவுள் நிலை அவளாலே எய்தல் வைத்து அப்படின்னு பாரதி சொன்னார். நமக்கு உணவிடக்கூடிய அன்ன லட்சுமி மனைவி. நீ என்ன சமைச்ச அப்படின்னு வார்த்தையை கேட்க அந்த மனைவியுடைய சமையல் நாம் உயிர் வாழ உதவுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த வாரம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் போது மனைவியை பகச்சிருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைன்னு அர்த்தம். அதனால கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாரம். கல்வி முயற்சிகள் வெற்றி வரும். பொருளாதாரத்தில் சிக்கனத்தை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. பிள்ளைகள் கருத்து மாறுபட்டோடு நடந்து கொள்வார்கள். அவங்கள தட்டி கொடுத்து விளைவார்கள். திட்டாதீங்க பிள்ளைங்களை. உங்களிடம் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கடகராசி என்பர்களே 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டம் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும். 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து இந்த வாரம் துவங்குகிறது. நல்ல தனலாபம் உண்டு. நல்ல தைரியம் உண்டு. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உண்டு. பெண் தெய்வத்தை வழிபடுற, குறிப்பாக பிரத்யங்கரா, வாராகி போன்ற தெய்வங்கள் எல்லாம் இப்ப வழிபடுறது கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும். ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, ஒரு தடை வருதா உடனே போய் பிரத்யங்கரா நமஸ்காரம் பண்ணணும். குடும்பத்தில் வர வேண்டிய சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கா, வாராகிய நமஸ்காரம் பண்ணணும். பிரச்சனைகள். கணவன் மனைவி உறவுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப விட்டு கொடுத்து போனா வெற்றி உண்டு. யார் பொறுத்தாரோ அவர் பூமி ஆழ்வார், பொறுத்தவர் குடும்பத்தை ஆழ்வார். அதே மாதிரி இந்த மார்கழி மாசத்துல பெருமாளுடைய ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல உங்கள் அன்பு குழந்தைகள் ஜெயிப்பார்கள். நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான பல தகவல்கள் வரும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க அது விசா ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தால் இப்ப சால்வ் ஆகும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் கத்திரி பூ வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசி என்பர்களுக்கு எனக்கு நல்ல உத்தியோகம் வேணும் சார். அது முக்கியமான விஷயமா இப்ப உங்களுக்கு இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு வேணும். அது எனக்கு கிடைக்குமானா இப்ப கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. நான் பார்த்துட்டு இருக்கிற வேலையில எனக்கு சில சிரமங்கள் இருக்கு. நான் வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்றேன். வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் எந்த காரணம் கொண்டு உடல் நலத்தில் அலட்சியம் கூடாது. உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது பிள்ளைகள் வளர்ப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் வளர்ப்புல அலட்சியம் காட்டக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள் அலட்சியம் காட்டினால் குழந்தைகளுக்கு எதிர்காலம் பாதிக்கப்படும். தமிழும் தமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. நம்மளோட நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம வழிகாட்டணும். அதனால இப்போ சிம்மராசிக்காரா குழந்தைகள் முன்னேற்றத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்க மருத்துவரோ உங்களுடைய ஜோதிடரோ உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க ஏற்கனவே உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பார். அதை பொன்னே போல் போற்றணும். அப்படியே கவனமா வச்சுட்டு உடல் நலத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய கருத்து மாறுபாட்டை அதிகப்படுத்தி அவளோட சண்டை போடக்கூடாது. பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். நல்ல யோகம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி என்பர்களே, நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்லதொரு வாரம். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வாரத்தில் ஒரு கல்வியில முன்னேற்றம் வேணும் கருதக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நல்ல பயன்படுத்தி படிக்கலாம். நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களால் சில இடையூறுகள் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் சில பிரச்சனைகள் இருக்கும். கன்னிராசி பெண்கள் தங்கள் கருத்துக்களை வெளியிடுகிற போது இப்ப அதிக அடுத்தவர்களை நம்பி கருத்துக்களை சொல்லக்கூடாது.
வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க. நல்ல தனலாபம் ஏற்படும். குரு பகவானுடைய பார்வை நல்ல தனலாபத்தை தரும், உத்தியோக லாபத்தை தரும். குடும்பத்திலே நல்ல குதூகலம், மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய நல்லதொரு வாரம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு மேன்மை. பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் நிலைநிற்பதற்கு நமக்கு கல்வி தேவை. நல்ல கல்வியை இப்போ குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஏற்கனவே திருக்கணிதப்படி இருக்காரு. வாக்கியப்படியும் வந்து சேர்க்கிறார். 26ஆம் தேதி அடுத்த வாரம். தாயாருடைய உடல் நலம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறார். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிற போது நம்முடைய குடும்பத்திலே மூத்த உறவினர்கள் அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும் குடும்ப வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து செல்வதும் துளாராசிக்காரர்களுக்கு மேன்மை தரும். வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு உண்டு. செல்வ வளமும் பெருகும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தைரியம் பெருகக்கூடிய வாரம். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. ஒரு வேலை சம்பந்தமான இன்டர்வியூ இந்த வாரம் அட்டெண்ட் பண்றீங்கன்னா அதுல வெற்றிகள் உண்டு. இந்த சுக்கிர பகவான் ராசியில கேதுவோடு சேர்ந்திருக்கார். கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போற. என்னதான் உங்களுக்கு அனுகூலமாக பல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு மன நெருடல் இருந்துட்டே இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்பத்தில் அப்பப்போ தெரியும். இல்லாட்டா லைஃப் பார்ட்னருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி பண்ண. மன மகிழ்ச்சியான சம்பவங்கள், பல சம்பவங்கள் நடக்கும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணினா சக்சஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல வெற்றிகள் இருக்கும். பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிள்ளைகளை பற்றின ஒரு கவலை மட்டும் அடிமனதில் இருந்துட்டே இருக்கும். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் அலைச்சல் ஒத்துக்காம உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரும். உடல் நலத்தையும் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் பெருகக்கூடிய நல்லதொரு வாரம். நல்ல குடும்பத்தில் பண வளம் இப்ப அமையும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பல இளைஞர்களுக்கு மன குமுறல்கள் இருக்கிறது. நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படியே தான் நான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்கும். வாக்குல மட்டும் கோபத்தை தவிர்க்கணும். அது மிக முக்கியம். 2ஆம் இடத்துல சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கையில கூட சிலருக்கு குதர்க்கத்தை தருவார். ஒரு சின்ன வார்த்தை பேசுவோம், ஒரு குடும்பத்தில் பெரிய பிரளயமாக வெடிக்கும். நேற்று வரை அன்பு காட்டிய மனைவி இன்னைக்கு நீ தேவையே இல்லை என்று விலகி செல்வாள். அவன் விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு கருத்துக்களை உதிர்க்கிற போதும் கவனமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்ப குடும்ப வாழ்க்கையில் பயன்படுத்தணும். வார்த்தைகளை கவனமாக எண்ணி எண்ணி பயன்படுத்தணும். ஆனால் நல்ல தன வரவு உண்டு. நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த நண்பர்கள் வந்து சேருவார்கள். வியாபார வளர்ச்சி உருவாகும். இதுநாள் வரை இருந்த பல கவலைகள் விலகும். சொத்து சுகங்கள் பெருகக்கூடிய அமைப்பும் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில சனீஸ்வர பகவான் இருக்கார். ரொம்ப நீதி நேர்மையாக இப்ப செயல்படும். நீதிமான் சனீஸ்வர பகவான். அவர் ராசியில இருக்கிறார் என்றால் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் உங்களுடைய ராசிநாதன், நீதியை மட்டுமே நான் விரும்புகிறேன் என்று உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீதி வழியில் நீங்க நடக்கணும். நீதிக்கு புறம்பாக நடந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு தண்டனையை கொடுப்பார். கூடவே குரு பகவான் இருக்க. அந்த குரு பகவான் பல நல்ல எண்ணங்களை நமக்கு உருவாக்கி தருவார். அந்த நல்ல எண்ணங்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். நமக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தணும். நம் உடன் இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை
சனைத்துவ பகவான் புரிய வைப்பார். இவரெல்லாம் உங்க கூடவே இருந்திருக்காங்க, ஆனா நல்லவர்கள் என்று நீ கருதி விடாதே என்று பல சோதனைகள் மூலம் புரிய வைப்பார். ஜமக்காலத்தில் வடிகட்டித்தான் நண்பர்களை இப்போ தேர்ந்தெடுக்க. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் மிக கவனமாக இருக்கணும் நட்பை தேர்ந்தெடுக்கிற போது. மிடில் ஏஜ்ல வேலை போன பலருக்கு வேலை கிடைக்குமான்னு ஒன்றது நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். கல்வியிலே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாரம். பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்தது. கலைஞர்கள் தங்கள் உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்தனர். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். கும்பராசி என்பர்களே மேன்மைகள் பெருகக்கூடிய நல்லதொரு வாரம். புதுசா நான் வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்குமான வேலை மாற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் அலட்சியமா இருக்கக்கூடாது. 6 கூடிய சந்திரன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து வாரம் துவங்குகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். வாரம் துவங்குகிற போது 7ஆம் இடத்து அதிபதி சாரத்திலே வாரம் துவங்குகிறது. கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் கருத்து மாறுபாடுகள் இருந்துட்டே இருக்கும். நெருங்கிய நண்பர்களுக்குள்ளே கருத்து மாறுபாடு இருக்கும். எந்த கருத்து மாறுபாட்டையும் மென்மையாக ஹேண்டில் பண்ண. நிறைய செலவினங்கள் இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கும்பராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தால் வேலை வாய்ப்பு அமையும். வேலை மாற்றமும் அமையும். எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் அமையும். பிசினஸ்ல புதிய முயற்சிகள் செய்வீர்கள், வெற்றிகள் பெறுவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்க்கிற அனுகூலமான செய்திகள் தேடி வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். மொத்தத்தில் இது நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு நல்லதெல்லாம் நிகழப்போகிற நல்லது ஒரு வாரம். மீனராசிக்கு லாபத்தில் குரு பகவான் இருக்க. ராசி அதிபதி லாபத்தில் அமர்ந்தால் வாழ்க்கை லாபமாகும். செவ்வாய் பகவான் நிறைய கோபதாபத்தை கொடுக்கிறார். அந்த கோபதாபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லணும். காக்க காக்க கடகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கன்னு கந்த சஷ்டி கவசம் சொன்னால் அந்த கவசம் உயிர் நாடியாக நின்று நமக்கு கவசமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மேன்மையான செய்திகள் வரும். 6ஆம் இடத்திற்குரிய சூரிய பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டிய காலம் இந்த காலம் உங்களுக்கு. உயர் பதவிகளுக்கு வேணும்னு ஆசைப்படுறவங்க இப்ப ட்ரை பண்ணலாம். உயர் பதவிகள் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறது. எனக்கு நிறைய தடைகள் சார். தடைகள் விலகுமான இப்ப முயற்சி பண்ணும்போது அந்த தடைகள் விலகும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். பெண்களுக்கு ரொம்ப அனுக்கிரகமான ஒரு காலகட்டம். நிறைய நன்மைகள் நிகழும். ஒரே ஒரு விஷயம் கவனம் எடுத்துக்கணும். உங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கு பாத்தீங்களா, சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் உங்களை பதிவிடுகிற போது, உங்களை பற்றிய செய்திகளை வெளியிடுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்க புகைப்படத்தை வெளியிடுவது, உங்களை பற்றிய செய்திகளை வெளியிடுவதிலே கூடுதல் கவனம் தேவை. நல்லவர்களைப் போல் சில நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். உங்களுடைய வலையிலே சிக்கிக்கொள்ள நேரிடும். அதற்கு கவனம் தேவை. உடல் நலத்திலே இருந்த பல குறைகள் விலகும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றம், பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் எமித்திஸ் வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ